பெங்களூருவின் வானுயர்ந்த கட்டிடங்களுக்கு நடுவே கணினிகளின் மின்னொளியில் மின்னும் சூர்யா டெக் பார்க் வளாகத்தில் பிரியா ஒரு சாதாரண மென்பொருள் பொறியாளர். ஆனால் அவளுக்குள் ஒரு அசாதாரண தாகம் கனன்று கொண்டிருந்தது. பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் அவளது உடலமைப்பு ஒரு தடகள வீராங்கனையை நினைவுபடுத்தும். கட்டுக்கோப்பான தசைகள், வளைந்து நெளிந்து செல்லும் இடுப்பு, நீண்ட கால்கள் என அவளது உடல் அவளுக்கே ஒரு இரகசிய பெருமை. ஆனால் எல்லாவற்றையும் விட இரகசியமானது அவளது கன்னித்தன்மை. 23 வயதிலும் அது அவளுக்கு ஒரு பயமாகவும் அதே சமயம் தீராத ஆர்வமாகவும் இருந்தது. இரவு நேரங்களில் வேலை முடிந்ததும் அவளது சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் தனிமையில் அமர்ந்து இணையத்தில் மூழ்கிவிடுவாள். அன்றாடம் படிக்கும் செய்திகள், நண்பர்களுடன் அரட்டை என இருந்தாலும் அவளது விரல்கள் எப்போதும் தேடுவது கதைகளைத்தான். அப்படி ஒரு நாளில் ஹரி என்ற பெயரில் யாரோ ஒருவர் எழுதும் கதைகள் அவளுக்கு கிடைத்தன. அதுவரை படித்த கதைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு அவை நிஜத்தின் வாசத்துடன் உச்சகட்ட வர்ணனைகளுடன் இருந்தன. ஹரியின் எழுத்துக்கள் அவளது மறைக்கப்பட்ட உணர்வுகளை தூண்டின. அவன் எழுதும் காட்சிகள், அவன் விவரிக்கும் இன்பங்கள் அவளை ஒரு கனவுலகிற்கு அழைத்துச் சென்றன. ஒவ்வொரு இரவும் ஹரியின் கதைகளை படிக்கும்போது அவனது எழுத்துக்களில் ஒரு ஆழமான ஈர்ப்பு ஏற்பட்டது. அவன் எப்படி இவ்வளவு துல்லியமாக, இவ்வளவு உணர்வுபூர்வமாக எழுதுகிறான்? அவன் நிஜ வாழ்க்கையிலும் இப்படித்தானா என்ற கேள்விகள் அவள் மனதில் ஓடின. நாட்கள் செல்லச் செல்ல அந்த ஆர்வம் கட்டுப்படுத்த முடியாத வேட்கையாக மாறியது. ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஹரியின் வலைப்பதிவில் இருந்த கான்டாக்ட் பக்கத்திற்கு சென்றாள். அங்கே ஒரு கூகுள் சாட் ஐடி இருந்தது. இதயம் படபடவென துடிக்க அவள் அந்த ஐடியை கிளிக் செய்தாள். ஒரு சிறிய சாளரம் திறந்தது. பிரியா, ஹாய் ஹரி. ஹரி, வணக்கம், நீங்க யார்? பிரியா, என் பெயர் பிரியா. நான் உங்க கதைகளின் பெரிய ரசிகை. ஹரி, ஓ நன்றி பிரியா. பிரியாவுக்கு என் கதைகள் பிடிச்சிருந்ததில் மகிழ்ச்சி. பிரியாவுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? பிரியா, நான் உங்களிடம் பேச விரும்பினேன். கதைகள், அவை மிகவும் உண்மையானவையா? ஹரி, நிஜமா? சரி, நான் ஆர்வத்தின் சொல்ல முயற்சிக்கிறேன். அவற்றில் என்ன ஆர்வம் பிரியா? பிரியா, எல்லாமே தொடுதல், உணர்வுகள், உச்சக்கட்டத்தை விவரிக்கும் விதம். நான் இதுவரை உணராத விஷயங்களை உணர வைக்கிறது. ஹரி, நல்ல எழுத்து அதைத்தான் செய்கிறது, இல்லையா? அது புதிய உலகங்களை திறக்கிறது. அவர்களது உரையாடல் மெல்ல மெல்ல சூடு பிடித்தது. பிரியா தன் வாழ்க்கையை பற்றியும், தன் தனிமை பற்றியும், தன் இரகசிய ஆசைகள் பற்றியும் பேச ஆரம்பித்தாள். ஹரி பொறுமையாக கேட்டுக்கொண்டான். சில சமயம் கிண்டலாகவும், சில சமயம் ஆழமான புரிதலுடனும் பதிலளித்தான். அவனது பதில்கள் அவளுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தன. அவன் அவளது கற்பனைகளை தூண்டினான், அவளது மறைக்கப்பட்ட ஆசைகளை வெளிக்கொணர உதவினான். பிரியா, ஹரி, எனக்கு ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு பெரிய ரகசியம். ஹரி, ரகசியங்கள் எப்பவும் சுவாரஸ்யமா இருக்கும் பிரியா, சொல்லு. பிரியா, நான் இன்னும் கன்னியாகத்தான் இருக்கேன். ஹரி, நிறுத்து, நிஜமாவா? பிரியா மாதிரி ஒரு தடகள பெண்ணா? நான் நினைச்சிருப்பேன். பிரியா, எனக்கு தெரியும். அது சங்கடமா இருக்கு. ஆனா நான் அதை மாத்தணும். ஹரி, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நான் இதை பத்தி எழுதுறதால? பிரியா, ஆமா, ஏன்னா நீங்க இதை பத்தி எழுதுறீங்க. உங்களுக்கு புரியும்னு தோணுது. ஒருவேளை எனக்கும் புரிய வைக்கலாம். ஹரியின் பதில் சில நிமிடங்கள் கழித்து வந்தது. அது அவளை ஆச்சரியப்படுத்தியது. ஹரி, புரிஞ்சுது. பிரியாவுக்கு அதை அனுபவிக்க நான் நிச்சயமாக உதவ முடியும். உன்னுடைய இந்த விலைமதிப்பற்ற கன்னித்தன்மையை எப்போது இழக்க திட்டமிடுகிறாய்? பிரியா, அது சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் காதலர் தினத்தை யோசித்துக் கொண்டிருந்தேன்.
ஹரி: காதலர்களின் நாள். ஒரு உன்னதமான தேர்வு. சரி, நீ முதல் முறையாக காதலர் தினத்தில் கன்னித்தன்மையை இழக்க விரும்புகிறாயா? பிரியா: ஆமாம், ஆனால் உன் கதைகளைப் போல. யாராலும் அதைச் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஹரி: சரி, என்னை உன் கதையில் நாயகனாக இருக்கச் சொல்கிறாயா? பிரியா: ஆமாம். அவர்கள் நாட்கள் முழுதும் அரட்டையடித்தனர். பிரியாவின் பயமும் ஆர்வமும், ஹரியின் பொறுமையும், அவனது ஆழமான காம அறிவும் ஒருவிதமான மந்திரத்தை உருவாக்கியது. அவள் அவனிடம் முழுவதுமாக மனதளவில் திறந்தாள். அவன் அவளது உடலை பற்றியும் அவனது கற்பனைகளில் அவளை எப்படி பார்க்கிறான் என்பது பற்றியும் பேச ஆரம்பித்தான். அவளது தடகள உடலமைப்பு அவனது கற்பனைகளுக்கு மேலும் தீனி போட்டது. ஹரி: உனக்கு தெரியுமா பிரியா, உன் உடலை பற்றிய உன் விளக்கம்? தசைகள், சகிப்புத்தன்மை. நீ எவ்வளவு உறுதியாக இருப்பாய் என்று என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. என் கைகளின் கீழ் உன் தோல் எப்படி இருக்கும் என்று என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. பிரியா லேசாக நடுங்கி, அப்படியா? ஹரி: ஓ ஆமாம். அந்த முதல் பதிவு, அது ஒரு விலைமதிப்பற்ற, திறக்கப்படாத புதையலின் மீது முத்திரையை உடைப்பது போல இருக்கும். நான் ஆராய ஆர்வமாக உள்ள ஒரு புதையல். மேலும் நான் உறுதியளிக்கிறேன், வலி நிலையற்றதாகவும் இன்பம் நித்தியமாகவும் இருப்பதை உறுதி செய்வேன். பிப்ரவரி 14 அன்று தன் முதல் அனுபவம் இருக்க வேண்டும் என்று பிரியா கூறியபோது ஹரி ஒரு திட்டத்தை வகுத்தான். ஹரி: காதலர் தினம் ஒரு சனிக்கிழமை. ஆனால் கொண்டாட்டத்தை சீக்கிரமாகவே ஆரம்பிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். 13ஆம் தேதி இரவு நாம் சந்திப்பது எப்படி? உங்கள் இடத்தில். அப்படிச் செய்தால் நீங்கள் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான பெண்ணாக காதலர் தினத்தின் விடியலை அனுபவிக்க முடியும். பிரியா: 13ஆம் தேதி இரவு. என் இடத்தில். உறுதியாக இருக்கிறீர்களா? ஹரி: நிச்சயமாக. உங்களுக்கு இது சிறப்பு வேண்டும், இல்லையா? எதிர்பார்ப்பு, முந்தைய இரவின் அமைதி, நள்ளிரவை தாக்கும் கடிகாரம். அப்போதுதான் மந்திரம் தொடங்குகிறது. பிரியாவுக்குள் ஒருவிதமான அச்சமும் பரவசமும் ஒருசேர எழும்பியது. தன் முதல் இரவு, அதுவும் தான் இதுவரை கனவில் மட்டுமே கண்ட ஒருவனுடன் தன் சொந்த வீட்டில். அவள் சம்மதித்தாள். பிப்ரவரி 13ஆம் தேதி மாலை. பிரியாவுக்கு தூக்கம் வரவில்லை. தன் அறையை சுத்தப்படுத்தினாள், புதிய படுக்கை விரிப்புகளை போட்டாள், மென்மையான விளக்குகளை ஏற்றினாள். தன் உடலை வெந்நீரில் குளிப்பாட்டி லேசான வாசனை திரவியத்தை பூசிக்கொண்டாள். அவளது தடகள உடலமைப்பு இப்போது அவளுக்கு ஒருவிதமான பதட்டத்தை கொடுத்தது. வயிற்றுக்குள் ஒருவிதமான பட்டாம்பூச்சி பறந்தது. ஹரி வந்தபோது பிரியா கதவை திறந்தாள். அவன் எதிர்பார்த்ததை விட கம்பீரமாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தான். அவனது கண்கள் அவளை மேலிருந்து கீழ் வரை அளவிட்டன. அவளிடம் ஒரு மெல்லிய புன்னகை. பிரியா லுக் பியூட்டிஃபுல். பிரியா நர்வஸ்? அவள் தலையாட்டினாள். அவன் உள்ளே வந்து கதவை மெதுவாக சாத்தினான். அந்த அறைக்குள் ஒருவிதமான சூடான காற்று பரவியது. பிரியா 23 வயது கன்னியாக இருந்தவள் இப்போது ஆசையின் கடலில் மூழ்கிய ஒரு பேரானந்த பெண்ணாக மாறியிருந்தாள். ஹரியின் கதைகளில் படித்த இன்பத்தை இப்போது அவள் நிஜத்தில் அனுபவித்திருந்தாள். அது ஒரு இரவாக மட்டுமல்ல, அவளது வாழ்வின் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. வாலண்டைன்ஸ் டே அன்று அவள் விழித்தெழுந்தபோது அவள் ஒரு புதிய பெண்ணாக இருந்தாள். அவளது கன்னித்தன்மை மறைந்திருக்கலாம், ஆனால் அவளுக்குள் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கையும் நிறைந்திருந்தது. ஹரி அவளுக்கு அந்த இரவை மறக்க முடியாததாக ஆக்கியிருந்தான்.